மனிதர்களோட கால் தடமே பதிக்க முடியாத ஒரு நிலப்பரப்பு இருக்கு. மனிதர்களும் விலங்குகளும் காலங்காலமா ஒரே நிலப்பரப்புல வாழ்ந்துட்டு இருந்த கதைகளை நம்ம கேட்டிருந்திருப்போம். காலப்போக்கில் அது என்ன இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு உயிரினத்தோட ஆதிக்கம் மட்டும் தலையோங்கி மற்றொரு உயிரினம் அந்த நிலப்பரப்புல வாழ முடியாத அளவுக்கு ஆயிடுக்கும். அந்த மாதிரிதான் மனிதர்களும் பாம்புகளும் ஒரே நிலப்பரப்புல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்குல அங்க பாம்புகளோட ஆதிக்கம் தலை தூக்க ஆரம்பிச்சனால மனிதர்களால அங்க கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. இப்படி பாம்புகள் மட்டுமே வாழக்கூடிய நிலப்பரப்பு ஒண்ணு இருக்கு. பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ஹாடா குய்மாடா கிராண்டே அப்படின்னு சொல்றாங்க. இது பிரேசில்ல இருக்கக்கூடிய சாவோ பாவ்லோ அப்படிங்கிற மாகாணத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த தீவை பார்க்கும்போது மனிதர்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க, நம்ம ஒரு தரையாச்சும் இந்த தீவுக்குள்ள போயிட்டு வந்துரும் அப்படின்ட்டு. ஆனா அந்த தீவுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த தீவை பத்தி இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா அந்த தீவுக்கு போகணுங்கிற ஆசையே உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த தீவுக்கு போயிட்டு உயிர் தப்பிச்சு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். பாம்புனா படையே நடுங்கும். இப்ப கூட பாம்பு பத்தின விஷயங்கள் சொன்னா அப்படின்னா நிறைய பேத்துக்கு பயம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி பாம்புகள் மட்டுமே வாழக்கூடிய தீவு தான் கொய்மாடா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொன்னு பேரு பாம்பு தீவுகள் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த பாம்பு தீவுல 4 லட்சத்துக்கும் அதிகமான கொடிய விஷம் கூடிய பாம்புகள் வாழ்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதிகமா எந்த பாம்பு வகைகள் இருக்கு அப்படின்னா கோல்டன் லாங்ஸ்டன் வைப்பர் அப்படிங்கிற பாம்பு வகைகள் அதிகமா இருக்கு. இது 70 மீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொய்மாடா தீவுக்கு அடையாளமா இருக்கக்கூடியதே இந்த கோல்டன் லாங்ஸ்டன் வைப்பர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோல்டன் லாங்ஸ்டன் வைப்பர் அந்த தீவுல மட்டும்தான் இருக்கும். மத்த எந்த நிலப்பரப்புலுமே அந்த பாம்பு வகைகளை பார்க்கவே முடியாது. அந்த நிலப்பரப்புல மட்டும்தான் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கோல்டன் பாம்பு எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த புலம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகளை கொத்துச்சு அப்படின்னா சில நிமிடங்கள் பறந்து போய் அந்த பறவைகள் உயிரிழந்துருமா. இதனால இந்த வைப்பர் பாம்புக்கு போதுமான அளவு உணவு கிடைக்கிறது இல்லையா. காலப்போக்குல பரிணாம வளர்ச்சி அடைந்து அங்க 4 லட்சத்துக்கும் அதிகமான பாம்புகள் வாழ்றதா சொன்னேன் இல்லையா. அங்க 4000த்துக்கும் அதிகமான கோல்டன் வைப்பர் பாம்பு வகைகள் மட்டும்தான் வாழுதான். அது மற்ற பாம்புகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாம்புகளோட விஷத்தன்மை 5 மடங்கு அதிகமா ஆயிடுச்சு. அதனால அந்த பாம்பு பறவைகளை கொத்துச்சு அப்படின்னா ஒரு செகண்ட்லயே உயிர் போயிருமா. இப்படி கொடிய விஷமுள்ள பாம்புகள் மனிதர்களை கடிச்சிச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கடிச்ச இடம் அப்படியே அழுகி போயிடும். அது மட்டும் இல்லாம உடனே சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம மூளையில இருக்கிற ரத்த கசிவு ஏற்பட்டு உடனே நம்ம உயிரிழந்துருவோம். இப்படிப்பட்ட கொடிய விஷமுள்ள பாம்புகள் ஒரு சதுர அடிக்கு ஒரு பாம்பு இருக்கும் அப்படின்னா மனிதர்களால எப்படி அந்த நிலப்பரப்புல கால் வைக்க முடியும்? சரி, எப்படிதான்ப்பா இந்த பாம்புகள்லாம் அங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் வாசிகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொய்மாடா தீவுல நிறைய பொக்கிஷங்கள் இருந்ததாகவும் அதை யாருமே கைப்பற்றக்கூடாது, திருடிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடல் கொள்ளையர்கள் ஒரு பாம்பு விட்டதாகவும், இதுதான் காலப்போக்குல நிறைய பாம்புகள் இப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்படி மனிதர்கள் கால் வைக்க முடியாத அளவுக்கு பாம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நிலப்பரப்பு முழுவதுமா பாறையால சூழப்பட்டிருக்கிறதுனாலும் அதிகமான வெப்பமண்டல பகுதியா இருக்கிறதுனாலும் மத்த எந்த ஒரு உயிரினமே அங்க வாழ முடியாது. அதனால பாம்புகளோட நடமாட்டம் அதிகமா அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உள்ளூர்வாசி மக்கள் 1920ல ஒரு குடும்பம் வாழ்ந்ததாகவும் இரவு நேரங்கள்ல தூங்கிட்டு இருக்கும் போது சரியா கதவை சாத்தாதனால பாம்புகள் கொத்தி கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியும் சொல்றாங்க. அதனால இந்த தீவுக்கு யாருமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் யாருமே அங்க கால் பதிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சதுரடிக்கு ஒரு பாம்பு அப்படிங்கிற பட்சத்துல சுத்திலும் பாம்பு இருக்கிறதுனால மனிதர்களோட நடமாட்டமே அங்க இருக்கவே முடியாது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் இல்லைன்னா ராணுவ வீரர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரேசிலோட சேர்ந்த நிலப்பரப்பா தான் இருந்திருக்கு. காலப்போக்குல கடல் மட்டத்தோட உயர்வு அதிகரிச்சு அரிப்பு ஏற்பட்டு என்ன இருக்கு அப்படின்னா இப்படி கொய்மாடா அப்படிங்கிற தனி தீவா ஆயிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதனாலதான் அந்த தீவுல மனிதர்களோட கால் தடம் பதிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க.